சிவமங்கலம். மனச்சமநிலை பேணல், இது கேள்வி. மனச்சமநிலையை எவ்வாறு பேணுவது? அதாவது தனி மனிதனுடைய இந்த வாழ்வியல் பயணத்தில் மனிதன் எந்த நேரமும் நிலைகுலையாமல் பயணிக்க இந்த மனச்சமநிலை உதவுகிறது காணுங்கள் என் செல்வங்களே. மனச்சமநிலை பேணல் என்பது ஒரு எல்லையில்லா ஞானம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதான் மனிதனுடைய முடிவான ஞானம். மனிதன் பெற்றிருக்க வேண்டிய ஒரு முடிவான நிலைப்பாடு மனச்சமநிலை. அப்ப மனதை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு அடுத்தது புரியும். மனம் அங்க அடுத்தது மனமாக வருகிறது, நறுமணமாக வருகிறது. மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேர் ஒத்ததென காணுங்கள். இரண்டிற்கும் மூலம் இல்லை, உபமூலத்தோடு இருப்பது மூலத்தை பாதிக்கிறது. நறுமணத்திற்காக மலர்கள் பறிக்கப்படுகின்றன. இந்த நரன் மனத்திற்காக மனிதன் வீழ்த்தப்படுகிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். மனச்சமநிலை பேணல் என்பது அத்துணை எளிதானது இல்லை. அது உனக்குள்ள முழுசா ஊடுருவி இருக்கிற ஒரு வஸ்து மனம். அதில் தான் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். ஏனெனில் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். அப்ப இந்த மனம் அது நம்மளுடைய உடல் வித்தியாதிகளுக்குள்ளர புகுந்து பொறிகள், புலன்கள், இந்திரியாதிகள், நம்மளுடைய உணர்வுகள் இன்னும் உடல்ல நீக்கமர நிறைந்து அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை வாழ விடுவதில்லை. அதான் நிலைப்பாடு. அப்ப நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மனச்சமநிலை பெண்றது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு உரைநிலை எய்துதல். அதான் உண்மை. அப்படின்னா நீரா இருக்கிற வரைக்கும் அது அலையடித்து கொண்டேதான் இருக்கும். காற்று போதும் நீரினுடைய சமநிலையை கெடுப்பதற்கு. அதே போல உன்னுடைய எண்ண கீற்றுகள் போதும் உன்னுடைய மனச்சமநிலையை கெடுப்பதற்கு. அப்ப நம்மளுடைய இந்த மனிதனுடைய பிறவி வீழ்ச்சிகளை பாருங்கள். பயம் அவனுடைய பிறவி உடைமை, கோபமும் அவன் பிறவி உடைமையா இருக்கிறது. அப்போ பயமும் கோபமும் இவனை எந்த நேரமும் தாலாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கு. இவனுக்கு ஒரு இனம் புரியாத பயமும் உண்டு, இனம் புரியாத கோபமும் உண்டு. அதற்கு காரணம் கடும் துன்பத்தின் பெயரால தான் அந்த ஆள் மனதுல சில துன்பங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். கருவிலிருந்து தோன்றி இந்த சகத்தை காணும் பொழுது கடும் துன்பத்தின் பெயரால், மரண அவஸ்தையின் பெயரால் வருகிறான். அதன் பெயரால இந்த களத்தினுடைய கலை யதார்த்தமே பயம்தான் அப்படின்னு இனம் புரியாது தானா வந்ததுங்கிற பெயரால அதே அளவு அங்கு கோபமும் வைக்கப்படுகிறது, சினமும் வைக்கப்படுகிறது. இப்ப பயமும் சினமும் இது ரெண்டு இவனுடைய மனச்சமநிலை இழப்பதற்கு மூல காரணமாக இருக்கிறது என் செல்வங்களே. இந்த ஞானன்றவன் யாரு அப்படின்னா, இந்த பயத்தை வென்றவன், சினத்தை வென்றவன். இந்த இறை நிலையில இருக்கிறவங்களும் இந்த சினத்தை வென்றவரை தான் இறைவனும் ஏற்கிறான். ஆமா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சினத்தை வென்றவன் தான் இறைநிலை எய்தினவன் ஆகிறான். இந்த பயத்தை வென்றவன் தான் அந்த இறைநிலை எய்தினவன் ஆகிறான். அப்ப இந்த பயத்தையும் சினத்தையும் நேரடியாக வெல்ல பழகுங்கள். அது நேரடியா நம்ம உணரணும்.
அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தின நமக்கு கூறுகள் தெரியணும், இந்த கலை யதார்த்தம் புரியணும், உடம்பினுடைய லட்சணம் என்னன்னு தெரியணும், இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த சூழலியல் போக்கு இதெல்லாம் இதை பத்தின மறைபொருள் நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் நமக்கு சில உண்மைகள் புரியும். புரிந்தாலும் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிறதுக்கு நம்ம சில பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிலையாமையில் நிலைத்திருக்க வேண்டும். நிலையாமை தான் இங்கு நிஜமானது. நிலையா இருப்பது நிலையாமை. நான் இப்ப இந்த நேரம் ஒரு விபத்திலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து, அல்லது ஒரு வீழ்ச்சியிலிருந்து நான் என்னை காத்து கொள்ள முடியுமே தவிர என்றுமே நான் காத்து கொள்ள முடியாது. ஒரு நாள் அகற்றப்படும். இந்த பேருண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் என் உடலோடு ஒட்டி இருக்கின்ற வரைக்கும் நான் இந்த வாழ்வை ஒரு அனுபவ பாத்தியமா நான் ஒரு அனுபவத்தின் பேரால அந்த அனுபவமும் அந்த கன நேரத்துல கடந்துரும். இப்படி ஒரு கனச்சரமென கன அனுபவ மேடையில் நான் விட்டிருக்கின்றேன். இந்த பேருண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு அனுபவ மேடை. எவ்வளவு நேரம்? கன நேரத்து அனுபவ மேடை. இதை புரிஞ்சுக்கணும். இந்த அனுபவம் அந்த கணமே சென்றுடும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்ப இந்த நிலைப்பாட்டின் பெயரால் இருக்கும் பொழுது நான் எது சாஸ்வதம், எது உறுதியானது, எது இறுதியானது, எது இறுதி வரை என்னை தொடருது அப்படின்னு நான் மனதின் பெயரால பல கற்பிதங்களை செய்து வைத்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு எல்லை இல்லாதது இருக்கு, அதனால நான் இதை தக்க வைக்க வேண்டும், அதை தக்க வைக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் 100% ஒண்ணுமே கிடையாது. எந்த நேரம் அழைப்பு வந்தாலும் சென்றாக வேண்டும்ன்ற நிர்பந்தத்தில் நிலை நின்று இருப்பவர்கள் தான் நம்ம. இப்ப இவைகளெல்லாம் தாண்டி என்னை இந்த கன நேரத்து அனுபவ ஆனந்தத்துல நான் என்னை திளைக்க செய்திருக்க வேண்டும். அதற்கு பயமும் சினமும் கடந்து இருக்க வேண்டும். இவ்வளவுதான். இயல்பாவே இவன் குழப்பப்பட்டுக்குவான். எதுவுமே நடக்க வேண்டியதில்லை. இவன் மனச்சமநிலை இழந்துருவான். அப்ப குருநாதரிடம் கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, குமாரா, இந்த விசாரணை மனதை முழுசா அகற்ற வேண்டும். விசாரணைன்னா எல்லாத்தையுமே விசாரிக்கும். களத்துல போய் விசாரிக்கிறது கிடையாது. இதற்குள்ளாரே இங்க வாத பிரதிவாத மேடை வைத்துக்கும். சம்பந்தம் இல்லாத விஷயாதிகளை, நிகழ்வுகளை, அந்த காரணிகளை, அந்த காரியர்களை இந்த மனம் சிந்தித்து அது பாட்டுக்கு எங்கேயோ போயிடும். இப்படி ஒரு காரிருளில் மறைந்திரு ஒரு கயிறு இரவு வரை அது பாம்புங்கிற பேரால, நஞ்சரவங்கிற பேரால அச்சுறுத்தி கொண்டிருந்தது. விடிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு பாம்பில்லை, கயிறு தாங்கும் போது அந்த பயம் விலகுகிறதோ, அதுல இருந்து குழப்பம் விலகுகிறதோ, அப்படி உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் அது வேற காட்டிக்கிட்டு இருக்கு. கயிறை பாம்பென எது காட்டியதோ, இந்த கயிறை பாம்பு என்று உணர்த்தி உன்னை எது அச்சப்படுத்தி உன்னுடைய உறக்கத்தை கெடுத்ததோ, அப்படிதான் இந்த சகத்தில் நீங்கள் கண்ட எதுவுமே ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து நீ உருவகப்படுத்திக்கிட்ட, அதன் பேரால நீ ஆழ்ந்துட்ட. ஏதோ நம்ம பாட்டுக்கு ஒரு எல்லை இல்லாத ஓலை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இங்க நிரந்தரமா வாழ போறோன்ற மனநிலையில, அல்லது நான் எல்லாத்தையும் தக்க வைத்துக்கணும்னு நீ பெரு விழிப்புல மகா பெரிய காரியம் செய்துகிட்டு இருக்குங்கிற மயக்கத்துல நீ ஆழ்ந்து கிடக்கிறாய். விட்டு விடும், சுட்டு விடுவார். வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவாங்களே. மனச்சமநிலையை பாதுகாத்து கொள்ளுங்கள். குழப்பம், சஞ்சலம், சந்தேகம், இதை 3 எடுத்து அப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க. குழப்பம் தேவையில்லை, சஞ்சலம் தேவையில்லை, சந்தேகம் தேவையில்லை. இதெல்லாம் உன்னை நிலை இழக்க செய்யும் காரணிகள். நீ அறிந்திருக்கின்ற தெளிவை பிடுங்குபவைகள். இந்த குழப்பம், சஞ்சலம், சந்தேகம், சபலம், இவைகளில் இருந்து உங்களை மீட்டு கொள்ளுங்கள். இங்க நிகழ்வதெல்லாம் சாஸ்வதமா தீர்க்கமா தீர்க்கப்பட்டதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் அந்த பெரிய பிரம்மாண்ட இயக்கத்துல நான் ஒரு சிறு அங்கம், மீச்சிறு அங்கம், ஒரு தூசி அங்கம். நான் என் பொருட்டு இந்த களம் எதையும் நான் மாத்திர முடியாது. இந்த களத்தோட களமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த பேருண்மை உணர்ந்து நான் பயணிக்கணும். இது உண்மையானதா, அது உண்மையானதா, இது நன்மையானதா, அது இல்ல வேறையா, இப்படி எல்லாம் நம்ம பாட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்குது. ஏன்னா நாமே நமக்கு உண்மையாவும் இருக்கிறதுல, நாமே நமக்கு நன்மையாவும் இருக்கிறதுல. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எங்க நமக்கு உண்மையா இருக்கும்? நம்ம என்ன நம்ம உண்மையா நமக்கு நன்மையா இருக்குமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க மெய்யறிவை கேட்டு பாருங்க. கிடையாது. இந்த உடலை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். புத்தியினுடைய பேச்சை கேட்காம மனதிற்கு அடிமைப்பட்டு அது பசிதாக சுக துக்கம் இருக்கும். அந்த எந்திர தேவையை வாழ்வின்
முடிவான தேவை என்கின்ற பெயரால இது சில விசையாதிகளுக்கு அடிமைப்பட்டு அதன் பெயரால ஒரு புழுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்கள், மெய்யான புத்தியினுடைய பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு முதல்ல உண்மையானவனா நன்மையானவனா இருக்க பழகுங்கள். அதெல்லாம் நம்ம நன்மையானவனா இருக்கிறதே கிடையாது. இதுதானே சுவரை விற்றுதான் இன்னைக்கு ஓவியத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, கண்ணை விற்று ஓவியம் வாங்குகின்றார்கள். இந்த சுவரை வித்துறாங்க. இந்த ஓவியம் வீட்டிலிருந்த சுவர் என்னுடைய. ஆமா, இந்த சுவரை நம்ம இழக்கிறோமா இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆம் செல்வங்களே, இந்த சுவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு ஆதாரம். எதையும் அதுலதான் கூட்டி அழகு பார்க்க முடியும். அதையே நாம் இழக்கிறோம்னு சொல்றேன். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, உங்களுக்கு நீங்க 100% உண்மையா இருங்க, நன்மையா இருங்க. நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதன் பெயரால இந்த உலகத்துக்கிட்ட நானே எனக்கு உண்மையா நன்மையா இல்லைன்னா நான் எப்படி இந்த உலகத்திற்கு உண்மையா நன்மையா இருக்க முடியும்? அந்த வழி எனக்கே தெரியாது. அது எப்படி நான் அங்க இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இடையில சில நடிப்புகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உண்மையானவனாக காட்டி கொண்டிருக்கிறது, நன்மையானவனாக காட்டி கொண்டிருக்கிறது இல்லை. எவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நம்மளுடைய இயல்பையே நன்மை உண்மை மயமா ஆக்குறதை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். நம்ம இந்த மனம் எல்லை இல்லாத ஆசையுடையதா இருக்கு. எல்லாத்தையும் பற்றி வைத்துக்கும், எல்லாத்துலயும் ஆழ்ந்து விடும், எல்லாத்துலயும் கலந்தும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இல்லாதது அது வெறும் வாடையளவு மதிச்சா போதும். ஆனா வாடையே உன்னை மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கும். அதன் பேரால உன்னை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களை, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். மனச்சமநிலையை நீதான் தீர்மானிக்கணும். இங்க அணுவான விஷயங்களையும் உங்களுடைய கவனம் இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும், அகன்று இருக்கணும், நுண்ணியமா இருக்கணும். உன்னுடைய பார்வையில தீர்க்கம் இருக்கணும், உன்னுடைய கருத்துக்குள்ள தீர்க்கம் இருக்கணும். உண்மையா ஏத்துக்கிற தைரியம் வேணும். பொய்ன்னு புறந்தல்ற திட்டம் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு சில லாபங்களுக்காக சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற நியதிகளை கூட சில புறந்தள்ளிட்டு நம்ம பாட்டு ஒரு திரைமறை வாழ்க்கை தான் பெரும்பகுதி மனம் கொண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் செல்வங்கள், வெளிச்சமா வாழ்றவங்க மிக குறைவுதான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றேன். மனச்சமநிலையை நீ பேண வேண்டும். அது சமம்னா அற்றது உற்றது அறுத்த நட்ட நடு மேடை. அப்ப அற்றவரையும் எடுத்தரணும், உற்றவரையும் எடுத்தரணும். நான் நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்குதில் சமநிலையில் விற்று இருக்க வேண்டும். சூட்சமம் எவன் அறிகிறான்? சூட்டு சமம், அவன் தான் சூட்சமம் அறிகிறான். சமாதினா என்ன? ஆதியில ஒரு சமம் இருந்துச்சு, அந்த சமாதியில நான் என்னை பொருத்திக்கிறது தான் சமாதி. அதே மாதிரிதான் மனச்சமநிலையும், சூட்சமமும் சமாதியும் மனச்சமநிலையும் வேறில்லை. அப்ப சூட்டு சமம் தான் சூட்சமம்னா நான் சூட்டணும் சமத்தை, நான் சமமா பார்க்கணும். அப்படியே நான் ஒருத்தனை எனக்கு வேண்டியவனை பார்க்கும்போது இப்படி பார்த்துட்டு, எனக்கு வேண்டாதவனை பார்க்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் இப்படிதானே இயங்கிட்டு இருக்கோம். அப்ப என்னுடைய தீர்ப்பில் என்னுடைய நடப்பில் எப்படி சமநிலை இருக்கும்? அப்ப புத்தியின் பெயரால நம்ம மெய் அறிவின் பெயரால கண்டு பழக வேண்டும். பொய்யின் பெயரால கண்டு பழகக்கூடாது. அறிவீனத்தின் பெயரால, அஞ்ஞானத்தின் பெயரால, ஆசையின் பெயரால, வக்ர உக்ர விரோத துரோக இந்த இத்தியாதிகளின் பெயரால நம்ம கண்டு வைத்தா அது அப்படிதான் இருக்கும். அப்ப மனச்சமநிலைக்கு நாம் தான் முயல வேண்டும். மெய்ய அறிவினால மட்டும்தான் மனச்சமநிலை அடைய முடியும். அப்ப இங்க வாழ்றவங்க எல்லாம் மனச்சமநிலை அடையலையா அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கை. ஒருவர் 50% அடைந்தவரா இருக்கிறார், ஒருத்தர் 20% அடைந்தவரா இருக்காரு, ஒருத்தர் 90% அடைந்தவரா இருக்காரு. 80% கடந்துட்டானவே அவன் ஒரு வாழும் ஞானிதான் சொல்றான். அங்க முற்று பெறுவோம் தான் 100% மனச்சமநிலை அடைகிறான். பாருங்கள் என் செல்வங்களே, அந்த சமநிலை அடைந்தவன்னா இறைவனும் ஏற்கிறான். தினத்தை நிந்தனை செய். ஆம் செல்வங்களே, அதற்கெல்லாம் நம்ம முயல்றதே கிடையாது, மனசார முயல்வதே இல்லை என் செல்வங்களே. ஏன் அப்படின்னா இது அத்தனை எளிதானதில்லை. இதற்கு நேரடியா நான் வழி சொல்லிவிட முடியாதுங்கிறது தான். இதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை நான் பேசல.
ஏன்னா நான் முயலணும், நானே தான் எத்தனிக்கணும், நானே தான் பயணிக்கணும், நானே தான் வேர்க்கணும், நானே தான் உழைக்கணும், இங்க நானே என்னை பணையம் வைக்கணும். இதன் பெயரால நான் பயணித்து அங்கு திட்டத்தோடு நான் பயணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான் மனச்சமநிலை அடைந்தவன் ஆகிவிடுவேன். ஒரு நிமிடத்துல, ஒரு சொல்லுல, ஒரு காணல்ல உங்களை நிலைகுலை செய்துவிடும் இந்த உலகம். ஏன்னா இது எல்லை இல்லாத எந்த சொல்லையும் சொல்லிடும். ஆமா, எந்த பெரிய அகாலமானதையும் சொல்லிடுவான். தனி மனிதனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு அம்சம் பொறுப்புணர்வு. 100% பொறுப்புணர்வின் பெயரால கண்டு சொல்லி செய்து பழகி இப்படியே வாழ்ந்திருக்க வேண்டியவன் தான் இந்த மனிதன். பொறுப்புணர்வே இல்லாம பேசிடுவாங்க. வயது கிடையாது, அவங்க பெற்ற அறிவுக்கு ஒரு மரியாதை கிடையாது, அவர்கள் அடைந்த ஸ்தானத்திற்கு ஒரு மரியாதை கிடையாது, அவர்கள் இருக்கிற நிலைக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரம் கிடையாது. இப்படி எந்த மனிதரையும் எந்த சொல்லும் கொண்டு இந்த உலகம் பேசிடும். ஏனெனில் அவன் நரனுருவில் திரியும் மலம். மலர் இருக்கு, மலம் இருக்கு. இது ரெண்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது நாற்றத்தினால் மட்டும்தான். அதே மாதிரி சில மனிதர்களும் மல தேகிகள் இருப்பார்கள். அங்கு சொல்ல கண்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 100% பொறுப்புணர்வு இல்லாம பேசிடுவாங்க, யாரையும் உதாசீனப்படுத்திடுவாங்க, யாரையும் பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கவர்களையும், நம்மளுடைய ஆன்றோர்களை, சான்றோர்களை, முன்னோர்களை, தியாகிகளை, நல்லவர்களை, தத்துவர்களை யாரையுமே பேசிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு என் தேவைக்காக என்னுடைய எந்த கடந்த காலத்தையும் வித்துட்டு வாழ்ற இங்கு சில இழி பிறவிகளும் இருக்கதான் செய்கிறது என் செல்வங்களே. அவர்களும் சென்று அடைந்துட்டாங்க, அவர்களும் ஒரு மேலான நிலையை அடைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவர்களும் நமக்கு ஒரு தோற்றம் மாதிரி. இங்க ஒவ்வொரு வயிறமும், எல்லா வயிறமும் ஒரே போல பட்டை திட்டுப்படுவதில்லை. உருண்டையா இருக்கிற வயிறும் அதற்கு அந்த அமைப்புகள் வேற, அங்கு இன்னும் வெவ்வேறு தோற்றத்துல இருக்கிறது, அங்கு வெவ்வேறு வடிவமைப்புல தான் இருக்கும். ஆனா அது அத்தனையும் ஒளிரும் மிளிரும், அனைத்தும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி பட்டை திட்டப்படும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆண்டோர்கள், சான்றோர்கள் இன்னைக்கு வாழ்றதுக்காக, இன்னைக்கு அந்த வயிறை கழிக்கிறதுக்காக, இந்த உண்டு வயிறு கழுவுறதுக்காக எதை வேணாலும் பேசிடுவாங்க. இந்த மனிதர்கள் உங்களை ஒரு நிமிடத்துல மனச்சமநிலை இழக்க வச்சிருவாங்க. ஒரு கணத்துல உங்களை அவதூறு செய்திருவாங்க. நீ செய்திருக்க செய்தில்லைங்கிறதுல அவங்க நோக்கமே கிடையாது. உன்னை குழப்பணும், உன் மனச்சமநிலையை உடைக்கணும், உன் தன்னம்பிக்கையை உடைக்கணும். ஆமா, அதுல உண்மை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் சொல்ற சொல்லு பொய்னே தெரிந்து சொல்லுவான், நீ வேதனைப்படணுங்கிறதுக்காக. ஏன்னா சில நியதிகளுக்கு, சில தர்மங்களை அவனை விட நீ கொஞ்சம் கூடுதலா கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா அவனை தூங்க விட மாட்டான். அதையே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் வக்ர சுகம் கண்டவன், அவன் அப்படிதான், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. பன்றி என்ன தேடும்? அதை தான் தேடும். பசு நீ புல்லை மேயின்னு சொல்ற, நீ புல்லை தேடுன்னு சொல்ற. புல் அறிவாளர்களோட சொல்லல நீங்க கவனம் செலுத்தாதீங்கன்னு சொல்றேன். எந்த நிலையிலும் மனிதன் தன் மனதினுடைய தன்மை இழந்துடக்கூடாது என் செல்வங்களே. எந்த நிலையிலும் யாரையும் நேரடியாக துன்பப்படுத்தும் சொல்ல, மனதை காயப்படுத்துற சொல்ல சொல்லிவிடவே கூடாது என் செல்வங்களே. 100% கண்ணியத்தின் பெயரால தான் காண வேண்டும், கண்ணியத்தின் பெயரால தான் பேச வேண்டும், கண்ணியத்திற்காகவே வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும். இதற்கு நமக்கு ஒரு அங்கீகாரமும் தேவையில்லை. இது என்னுடைய சுபாவம். ஆறாம் அறிவை உடையவன் நான், பகுத்தறிவின் பெயரால் நிலை நின்று இருப்பவன் நான். அதுக்கு அவன் அது செய்வானான்னு கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா நான் தான் இங்க ஒரு அறிவுடைய மெய் அறிவுடைய வாழ்வு வாழ வந்திருக்கேன். அவன் சோறு திங்க வந்திருக்கான். மலக்காட்டில் உரை மலக்கூடன் அவன். அவன் என்னடா வேலை செஞ்சான் அப்படின்னா, அங்கு மலம் என சொல்லும் மலம் கழிக்கவும் தான் வந்து அவன் வாழ்க்கையில அதை தவிர வேற எதுவுமே இருக்காது என் செல்வங்களே. அதனால அந்த மனிதர்களுடைய சொல்ல கேட்டு, அந்த மனிதர்களோட அந்த உதாசீன மொழிகளை கேட்டு நீங்கள் மனச்சமநிலை அடைய வேண்டியதில்லை. இவர்களை கடந்து செல்லுங்கள், களம் மாற்றுங்கள், காரிய மாற்றுங்கள். எந்த அவதூறுகளையும் பொறுப்பற்று பேசுபவர்களிடத்துல நீங்க என்ன அடைய போறீங்க? அதெல்லாம் எதையுமே அடைய முடியாது. அவர்கள் தான் உங்களோட இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கும் ஹித சத்துருக்கள், இதமான எதிரிகள். ஏன்னா நரன் உருவில் இருக்காங்க. அவன் நரன் தானே, ஒரு மனித குலம் தானேன்னு நினைக்கலாம். ஆனா அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் உழைக்க தெரியாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், உழைக்க தெரியாது.
ஏடை படித்து விட்டு மேடை மீது ஜாடை பேசும் காடை பிடி காடையர்கள் கூட்டம் அவர்கள். முகவர்கள், மனிதர்கள் பிடிக்கும் முகவர்கள் அவர்கள். ஆமா, அவன் எஜமானன் என்ன சொன்னானோ அதை தான் பேசுவான். இங்கே நம்ம உண்மையை பேசணும், நன்மையை பேசணும், ஒரு மனித தன்மையை பேசணும், ஒரு பொறுப்புணர்வோடு இருந்தோம், கண்ணியத்தை நம்ம சொல்லல காத்திருந்தோன்றதெல்லாம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. களமுதிர்ச்சின்றோம், கலியுகத்தினுடைய அறிவிப்பு இதுதான் சொல்லுவான். அவர்களை கண்டு கலங்காதிருங்கள். அப்ப அவன் சொல்லுக்குள்ள உன் கவனம் செல்லுது அப்படின்னா உனக்குள்ள எங்கோ அகத்தில் இழிவு இருக்குன்னு அர்த்தம். 100% அங்க இழிவு இருக்குன்னு அர்த்தம். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள், காணாது செல்லுங்கள். இந்த வாகனத்தை பாத்தீங்க அப்படின்னா நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வாகனத்துல இருக்க நீ தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்ப. இந்த வாகனம் கண்டுக்கவே கண்டுக்காது. நீ செலுத்தும் விதத்தில் சென்று கொண்டிருக்கும். அதே போல நீங்களும் சென்று கொண்டே இருங்கள். அந்த மனிதர்களிடத்துல கவனத்தை செலுத்திடாதீங்க. எந்த அவச்சொல்லையும் பேசி விடுவார்கள், எந்த வன் சொல்லையும் பேசி விடுவார்கள், எந்த தீய சொல்லையும் பேசி விடுவார்கள். அவர் நெஞ்சில் இருக்கும் நஞ்சை சொல்வழி தெளித்து விடுவார்கள். அவர்களுடைய சொல்லிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஏன்னா இன்னைக்கு 90% இந்த மனிதன் மனச்சமநிலை இழப்பது துன்மார்க்கர்களுடைய தீய சொல்லினால். ஏன்னா அவன் தீய இயல்பையே தன் மார்க்கமா கொண்டு இருப்பவன். எதை வேணாலும் பேசிடுவான். அந்த மனிதர்களிடத்தில் நீங்கள் அகப்பட்டு துன்புறாதீர்கள். அவர்களை கடந்து வாருங்கள். களம் மாற்றுங்கள், காரிய மாற்றுங்கள், கருத்தை மாற்றுங்கள். நீங்கள் பயணித்துக் கொண்டிருங்கள். இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி நம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் நான் சிதைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வழி வழியா வர்றது. அதுல அறிவு இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, நான் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. அது அவனுடைய மரபு, அவ்வளவுதான். அதை நான் ஏத்துக்கவும் வேணாம், வெறுக்கவும் வேணாம். அதை நான் போற்றவும் வேணாம், தூற்றவும் வேணாம். சுத்த சாட்சியா கண்டுட்டு கடந்து போயிடுறது. இப்ப நீ போயிட்டன்னா அவன் உன்னை போக விட மாட்டான். அவன் அங்கிருந்து சொல்லுவான், உன்னை தீயவன் என சொல்வான், இங்க தீய வழிகள் செல்பவன் என சொல்வான், இது எல்லாத்தையும் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அவன் பயணத்துல நம்பிக்கை கிடையாது. அதுல அவனுக்கு ஒரு உறுதி இருக்காது. அதனால அவன் எதிரில் செல்பவன சொல்லுவான். அதுக்கு அவன் சில நியதிகளை வைத்துக்குவான். நம்ம தமிழுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, தமிழுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்மையும் செய்து விடல். அன்பின் பெயரால் விளங்குங்கள், ஆனந்தத்தின் பெயரால் விளங்குங்கள், மெய் அறிவின் பெயரால் விளங்குங்கள், அகத்தை அழகுபடுத்துங்கள். அவன் அகத்துக்குள்ளார 1000 குரங்குகளை வைத்திருப்பான். அவன் சொல்லுக்குள்ளார தெரியும். முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொலிவா இருக்கும். அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அவனுடைய எதிர்த்தரப்பை அல்லது அவன் எவனை குறிவைத்தானோ, அந்த கூட்டத்தை குறிவைத்தானோ அவர்களின் பெயரால விஷத்தை தான் கக்கி கொண்டிருப்பான். அவர்களிடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்று செல்வங்கள். உங்கள் பொறுப்புணர்வை நீங்கள் உறுதி செய்யுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் பொறுமையையும் பெருமையையும் இழந்து விடாதீர்கள். இந்த வாயை என்னைக்கும் வாடகைக்கு கொடுத்துடாதீங்க. சுய புத்திக்கோ இன்னொருத்தனோட போதனைக்கோ கொடுத்துடாதீங்க. உங்க மெய் அறிவின் பெயரால் எடுத்து செல்லுங்கள். அங்க நீங்க என்னதான் கண்டாலும் அந்த அவதூறுகளை நீங்க செய்திடாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம இங்கு இதம் படைத்தவன், இங்கு இதயம் படைத்த ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும். என்ன தெரியும்? இங்கு இதம் செய்ய தெரியும். அது இதயமா இருந்தா இங்க இதயம் செய்யும். அங்கு சதயமா இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அதனால இந்த அறிவின் பெயரால என் பொருட்டு நான் இங்க ஒரு இதம் மட்டும்தான் செய்ய வந்திருக்கேன். ஏதோ ஒரு விதத்துல காயப்பட்ட உள்ளங்களா என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க, வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் நல்ல வழி காட்டாட்டியும் பரவாயில்ல, தீய வழி காட்டிடக்கூடாது. அவங்களுக்கு நான் மனதிற்கு ஒத்தரம் கொடுக்காது போனாலும் பரவாயில்ல, பழுக்க காய்ச்சிய கம்பியை சொருவிடக்கூடாது. ஏன்னா இங்கு பேதவாதங்கள், தர்க்க குதர்க்க வாத விவாதங்களை வளர்த்து அதுல சுகம் காண தொடங்கி விட்டனர். நீ துன்பப்படுறத பார்த்து வருந்துறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்கு. மனிதன் சிதைக்கிறானா இல்லையா? வெறும் வாதத்திற்காக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமா இல்லையா? அப்ப அந்த மனம்லாம் என்ன மனம்? அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன?
இங்க இப்ப ஒரு ஒரு நீர்க்குமிழி போல ஒரு அற்புத வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்வு நம்ம வாழ்ந்துட்டு போறது இல்லையா? எத்தனையோ வாதங்களை பாருங்களேன். மொழின்னு வந்தா மொழியின் பேரால ஒரு வாதம், சாதின்னு வந்தா சாதியின் பேரால ஒரு வாதம், மதம்னு வந்தா மதத்தின் பேரால ஒரு வாதம், இனம்னு வந்தா இனத்தின் பேரால ஒரு வாதம், வாத பேதம். பேதியில போறவனுங்க மாதிரி இது எல்லாத்தையுமே பேதப்படுத்திட்டு போனா அதற்கு இங்க வந்திருக்கோம். இங்க இறைவனின் பேரால பேதங்கள், இறைவனின் பேரால வாதங்கள், இது சிறந்தது அது சிறந்தது, அது உரியது அது தேவையில்லாது, இது எது உகந்ததுன்னு சொல்றீங்க? மெய் அறிவுடைய வாதம் இறைவாதமே கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சு. இறைவன்றவன் கருத்து பொருள், அவன் நெஞ்சு இனிக்கிற பொருள். களத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துட முடியாது. ஒரு செத்த சாட்சியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யாரும் அழைச்சிட்டு வந்துட முடியாத ஒரு பொருளுக்காக இது சிறந்தது அது சிறந்ததுன்னு அந்த சாட்சியை நான் கொண்டு வந்து நிறுத்திடவே முடியாது. அப்ப அதன் பெயரால இங்க 1000 பேதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்வாதாரமா போயிடுச்சு. நல்ல வழி இருக்கு, உழைத்து நம்ம கடமையை செஞ்சு உண்மையா நன்மையா இருந்து நம்ம பெறுவதற்கு இங்க 1000 வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் முடியாதவங்க அதை தன்னுடைய பிழைப்புக்காகவும் தன்னுடைய வாதத்திற்காகவும் அவங்க சில நிலைப்பாடுகளை பயன்படுத்துவாங்க. அது அவங்களுடைய அறியாமை தான். இறை பொருள்ங்கிறது மனம் மதம் கடந்தவனுக்கு தான் அங்க இறைவன் இருக்கிறான். இறைவன்றவன் நான் உணர்ற பொருளா இருக்கு, அவ்வளவுதான். தேனில் சுவையென, மலரில் மனம் என, என்னில் உயிரென, உள்ளமென, உணர்வென, நான் சொல்லும் சொல்லென, என்னை தாங்கும் மண்ணை தாங்கும் பொருள் என, இப்படி இல்லாம இருக்கிற ஒன்று அது நான் உணர்ந்துதான் புரியும், உணர்ந்தாதான் தெரியும். அது ஒரு ஆனந்தமயம், இன்பமயம், அன்புமயம், எனக்குள்ள ஒரு அடங்கலின் பெயரால ஒரு நீர்த்த நிலையில் இந்த மனதை பஞ்சு பொதியாக்கி நான் எனக்குள் சுகத்தில் வீற்றிரு ஒரு நிலை. எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னை கொண்டே நான் இன்பம் அடைய முடியும். அங்கு விழிமூடி விழித்திருந்து நான் வெறும் கருத்தின் பெயரால கரைந்து நான் என்னை கரைத்து விட முடியும் என் செல்வங்கள். அந்த பொருள் இறைவன். ஏன்னா இந்த மனம் முடிவில்லாதது. முடிவில்லாதவனின் பால திசை திருப்பிட்டு நாம் சித்தத்தை சிவனுக்காக்கி காயங்களினால கர்மம் செய்துகிட்டு இருக்கணும். இங்க வாதம் பேசி ஆகுமா? இறைவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. அதெல்லாம் மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பேச வந்ததே வேற, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது வேற. கூட்டிட்டு வேணா விளைந்த விருட்சம் அந்த வேற அந்த வித்தை எடுத்துட்டு வேணா எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அவன் ஒரு ஆளுன்னு யாரு சொன்னான்? அப்ப ஆளுன்னு தேடிக்கிட்டு இருக்கவங்க யார்? உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, துரியமும் இறந்த சுடரை போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கரிய சிவமே போற்றி, சென்றடையாத திருவுடையானை. இதெல்லாம் அவன் படிச்சிருக்கவே மாட்டான். இதுதான் சொன்னது. இது அதே சித்தன்மா பாடி வச்சுட்டு போனா, நட்டக்கல்லை சுற்றி வந்து நான் புஷ்பம் சாற்றியும் மொனமொன்று பேசும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையே அறியுமா. அதே சித்தன் தான் பாடி வச்சுட்டு போனான். அவனுக்கும் கோயிலை கட்டிடுவான். எங்கால் இல்லை இல்லை நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ, இல்லை எல்லை என்றுமல்ல இரண்டு ஒன்று நின்றது எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பது இல்லை. இல்லைதான் அது. இல்லைன்னு ஒண்ணு இருக்கே, நான் இருக்குன்னு என் மண்ணை தான் காட்ட முடியும். சரி நான் இருக்கேன், மண்ணை காட்டிட்டேன். மண்ணை யார் தாங்குறோன்னு அங்க, ஆனா இருக்கு அங்க இல்லைங்கிற பேர்ல இங்க ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை இவன் இறைவன் சொல்றான், இன்னொருத்தங்க இயற்கைன்னு சொல்றான். ஆனா இந்த இரண்டு பேத்துக்குமே சத்தியம் பொதுவானது, திருத்துவம் பொதுவானது. இங்கு திருத்துவம், இங்க உயர் திரு. ஆனா திரு ஒன்றுதான், மேலானதிலும் மேலானது அப்படிலாம் இருக்கு என் செல்வங்களே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த நபர்களுடைய இந்த அவதூறுகளை பேசுகின்றவர்கள், எதிர்மறையா பேசுறவங்க போல நம்ம கவனம் செலுத்த வேண்டாம்னு சொல்றேன். எளிதில் விரைவில் கடந்து சென்று விடுங்கள். அது கழிவு நீர் குட்டை, அதெல்லாம் கடந்து சென்றுடுங்க. ஏன்னா நம்மளும் கூட்டிட்டு வர முடியாது. அந்த பொருள் தானே அப்படித்தானே சொல்லிட்டு போனான் ஞானிகள். மின் கடத்தியை தான் காட்ட முடியும், மின்சாரத்தை காட்ட முடியாது. இதுக்கு ஆதாரமா ஒரு கட்டமைப்புக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், கடவுள்னு. அவனை கேட்டீங்கன்னா
நான் அறவடிவினன், அங்கு சத்தியம் சிவம் சுந்தரம் என வைத்தேன். இந்த உலகத்திற்கு நான் வைத்த முதல் பாடமும் முழுமையான பாடமும் முடிவான பாடமும் சத்தியம்தான். சத்தியம் தாண்டி சத்தியத்தை கடைபிடியாது வரும் எவரையும் நான் ஏற்பதில்லைன்னு இறைவன் சொல்றான். அப்ப இங்க சத்தியத்தோட பாடம் முடிஞ்சிருச்சு. இது பொதுவா மனித குலத்திற்கு உண்டானது. அறம் செய்ய விரும்பு, சத்தியத்தை பேணு, முடிஞ்சிருச்சுல்ல. இவ்வளவுதான் இறைவன். மற்றபடி இவங்க பேசுறது எல்லாமே சத்தியத்தையும் தர்மத்தையும் உருவகப்படுத்தி அதன் பேரால நான் என் ஊர்ல வச்சுக்கிறது. எங்கேயோ ஒரு குலசாமி இருக்கும், பிடிமண் எடுத்துட்டு வந்து நம்ம என் ஊர்ல நான் அந்த சாமியை வச்சுக்குவேன். ஆனா அதே பேர் வச்சுக்குவேன், அதே நிலைப்பாடு இருக்கும், எனக்கு இதுதான் குலதெய்வம். இப்படி இந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் உருவகப்படுத்தி அதன் பெயரால தொழுகின்ற உருவங்கள். அதனால சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லிட்டாங்க. சத்தியத்தை மறுத்துட்டு யாராவது கும்பிடுன்னு சொன்னாங்களா? சத்தியத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னாங்களா? சத்தியம் இல்லைன்னா உள்ள வராத செருப்படி உழுவுன்னு சொன்னான். அது நீ நான் கடவுளுக்காக நான் கொடி பிடிச்சேன், நான் கொண்டாடினேன், வந்தேன் போனேங்கிறதுக்காக நீ சத்தியத்தை புறந்தளிட்டு அவன் சேர்த்துக்குவான்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியம் தவிர இங்கு இருப்பது அனைத்தும் மலம் என காணுங்கள். சத்தியம்தான் விமலம். அதெல்லாம் நீதி வகுத்துட்டு போயிட்டாங்க. மனிதனை இறைவனை தொழு என்று எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. அதன் பெயரால வந்தவங்க தான் சொன்னது. ஏன்னா எதையாவது இந்த வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், எதையாவது இந்த மனசு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், இந்த உடல் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு தன்னியல்பு. நான் கருதுகின்ற அந்த கருத்து பொருளா இருக்கிற கடவுளின் பெயரால அவனுக்கு சில நாமங்களை சூட்டி அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டதை சொல்றதுக்கு அதை சொல்றது, அததான் அவ்விதம் இவ்விதம் அப்படிங்கிற பேதத்தை கடந்து நான் எல்லாவற்றிலும் அவனையும் எல்லாவற்றிலும் நான் காண்கின்றேன் அப்படின்னு நான் ஏற்படுத்திக்கிறேன். ஏன்னா கண்ணு காணுதே. ஆம் செல்வங்களே, இதெல்லாம் நான் உருவகப்படுத்திக்கிட்டது தானே தவிர இறைவன்றவன் சத்தியத்தின் பெயரால் இருப்போம். சத்திய திருமேனியன். நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஐந்தொழிலும் அவன் அல்லன், ஐம்பூதமும் அவன் அல்லன், அருசமய பொருளும் அவன் அல்லன், இருக்கும் மந்திரமெல்லாம் நீர்மேல் இழுத்து நான் முடிச்சுட்டு போயிட்டான். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லூர் மேற்கொண்டு அது ஒரு உணர்வறிய உணர்வு. அது அதன் பெயரால் இருக்கிறது. நான் அகவாழ்வு செய்துகிட்டு இருக்கேன், சிவோகத்தின் பெயரால் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போயிட்டு அவன் அதை பேசுறான், இவன் இதை பேசுறான், இவன் அவதூறு சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், அதெல்லாம் கவனமே செலுத்தாதீங்க. அதெல்லாம் கண்டும் காணாது செல்லுங்கள். இந்த வீதியில போறீங்க, சில கிடக்க கூடாது கிடக்குது, தெரியாம பார்த்துட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பார்வை மாத்திட்டு போயிடணும். அங்க ஒரு பள்ளம் கிடக்குது, அங்க ஒரு முள்ளு கிடக்குது, தாண்டிட்டு போயிடணும். இப்படி எல்லாவற்றிலும் ஆனதுதான் இந்த உலகு. நீ உன் பாதை பார்த்துட்டு போ. அது மாதிரி இங்கு சில சொல்லு இருக்கு, சில மனிதர்களும் இருக்காங்க, அவங்க பிழைப்பு வாதர்கள். அதற்காக எதை வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா கலியுகம் முதிர்ச்சி, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாத்தோட பெரிய கொடுமை என்னன்னா, ஞானத்தின் பெயரால இறைவனின் பெயரால இங்க ஆன்மீகத்தின் பெயராலேயே விளங்குவான். இதுதான் பெரிய கொடுமையிலையும் கொடுமை. அசத்தியம் அங்க சத்தியத்தை கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருப்பான் வெறும் காசுக்காக. அதெல்லாம் நம்ம வாழும் காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீவி விடுறதுக்கு, இந்த குடலாத்தத்துக்கு, இந்த மஞ்ச காமாலைக்கு மருந்துக்கு, இதெல்லாம் நான் கண்ட உண்மை சொல்றேன். ஒரு நய பைசா கூட வாங்காத உத்தமமான மனித தெய்வங்களை நான் கண்டிருக்கிறேன். சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன். அவங்க வாசு வாங்கவே மாட்டாங்க. அது அப்ப அவங்க கண்டு அது வேற, அது இது. நான் தொண்டு செய்ய வந்திருக்கிறேன், அதெல்லாம் நான் பெறமாட்டேன். இன்னைக்குதான் அந்த மரபுகள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் கரைஞ்சிருச்சு அதெல்லாம். ஆனா அவங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்றேன். உன்னதமானவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றேன். அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுல ஒரு பலன் அடையணும் அப்படின்னா மனதார சொல்லுவாங்க, மனதார செய்வாங்க. அது ஒரு தவமா வாழ்வான். கடவுள் நம்பிக்கை கூட இருக்காது. இதுதான் அதுல பெரிய கொடுமை. கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஆனா அவங்க கொடுத்தாங்கன்னா அது சரியாகும். ஏன்னா கடவுளை தூக்கி ஓரமா வைடான்னு வச்சிருவான். ஏன்னா அவன் சத்தியத்தில் நிலை நின்று இருக்கிறான். கடவுளும் அவனிடத்துல எச்சரிக்கையா தான் இருக்கணும். சத்தியத்தை
விட கடவுள் ஒண்ணும் பெரிது கிடையாதுன்னு செல்வங்களே, நல்லா தெரிஞ்சுங்க. சத்தியத்தை புறந்தள்ளிட்டா கடவுளுங்கிறதே கிடையாது. அப்ப கடவுள் பேரால நீ ஒன்று அறிந்திருந்தா அது சத்தியத்தினோட உருதான்னு சொல்றேன். அதை கடைபிடிச்சிட்டா நீ கழுத எதையுமே நீ வழிபட வேணாம்னு சொல்றேன். நீ அதையே பார்த்துட்டு போதும். அப்ப இதுல நான் நிலை நின்று இருக்கிறவனுக்கு நான் இந்த உலகத்தினோட அவதூறுகளையோ அவச்சொல்லையோ தீய சொல்லையோ வன் சொல்லையோ இன்னும் எதை வேணாலும் காண வேண்டிய அவசியம் இல்லாதவனா நான் எனக்குள்ள ஒடுங்கி போயிருவேன். எதையுமே கேட்காத, எதையுமே மண்டைக்கு எடுத்துட்டு போவாத, எதையுமே உள்ளத்துக்கு எடுத்துட்டு போவாத, கடந்து செல்ல பழகு. அதுக்கு முன்னாடி உனக்குள்ள பயம் சின்னம் ரெண்டையும் குறைந்தபட்சம் அகற்றி பழகு. இந்த உலகம் நிலையாமையில நிலைத்திருக்குங்கிறத உண்மையை உங்களுக்கு உணர்த்தி பழகுங்கள். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது. எல்லோருக்கும் நல்லவனா கடவுளாலும் இருக்க முடியாது. எல்லோருக்கும் நல்லவனை கடவுளும் செய்ய முடியாது. எல்லோருக்கும் கெட்டவனையும் கடவுள் செய்ய முடியாது. எல்லாமே கலந்ததுதான் இந்த உலகம். உன்னால விரலுக்கேற்ற வீக்கம், உன்னுடைய இயற்றலுக்கு உன்னால இயன்ற அளவு இயற்றி விட்டு செல். இது நம்ம இயன்றளவு இயற்றி விட முடியுமானா அதுல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும், சில தடமாறல்கள் இருக்கதான் செய்யும். அப்படி அதெல்லாம் நடந்துட்டா கூட நீங்க மறுபடியும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். இயன்ற அளவு இயற்றுங்கள். எல்லா நேரமும் நம்மளால கடைபிடிச்சிட்டு இருக்க முடியாது. சில நேரத்துல தோய்வு ஏற்படும், மறந்துருப்போம், விட்டுருப்போம். திடீர்னு அப்படியே வெளி உறக்கத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரி திடீர்னு நேரத்துல தோன்றும் போது அவைகளிடத்தில் நீங்கள் உண்மையா இருந்து பழகுங்கள். ஆம் செல்வங்களே, மன சமநிலைங்கிறது தான் உலகத்தினோட முடிவான பாடம். அது ஒரு ஞானத்தினுடைய வைப்புன்னு சொல்றேன். அதுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. முழுசா எனக்குள்ளார ஆசைக்குள்ளார நிரப்பிக்கிட்டு குரோதத்துக்குள்ளார விரோதத்துக்குள்ள துரோகத்துக்குள்ள நிலைச்சுக்கிட்டு அதுதானே நம்ம எதிர்பாராதுன்னு சொன்னா குரோதம் தோன்றும். நான் நினைச்சதை அவன் செய்யலைன்னா விரோதம் தோன்றும். இது ரெண்டும் சேர்ந்துட்டா இது ரெண்டு பேத்துக்கும் பிறக்கிற குட்டி துரோகம். அவன் தீமை உறங்கும், பகை உறங்கும், தீயவனும் பகைவனும் உறங்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு துர்ரோகத்தை செய்து வைத்திருப்பான். துர்ரோகம்னா கெட்ட நோய், துரோகம் கிடையாது. துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. ரோகம் கூட ஏத்துக்கலாம், துர்ரோகம் நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது நம்ம மனசுக்குள்ள ஏற்படுகின்ற ஒரு தீய நோய். அவர்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடரை விட கல்லாத நல்லறம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. இங்க நீ சீர்திருத்தவே முடியாதுங்கிற மனநிலையில இங்கு பெரும் கூட்டம் உண்டு. நீ என்ன சொன்னாலும் நீ நிரூபித்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் முடிவெடுத்து களம் வந்திருப்பவர்கள். உன்னுடைய அத்தனை செயல்கள்லையும் அத்தனை விதங்கள்லையும் அத்தனை கோணங்கள்லையும் ஆராய்ச்சி தான் செய்வான். அத்தனை எந்த இடத்துல அவதூறு கிடைக்குங்கிறது தான் பேசுவான். பாரதத்துல தர்மனை விட தர்மம் அதிகமா தெரிஞ்சவன் துரியோதனன். நல்லா தெரிஞ்சுக்கணும். தர்மனை விட தர்மம் தெரிந்தவன் துரியோதனன். ஆனா துரியோதனன் தெரிஞ்சு வச்சிருக்க தர்மம் கடைபிடிக்கிறதுக்கு இல்ல, தர்மனை முடக்கிறதுக்கு. நீதான் தர்மத்தின் பிடியில் செயல்படுபவன் அல்லவா. அப்ப தர்மத்தின் பெயரால செயல்படுறவன் எளிதா மாட்டிக்குவான். இவன் இட்டு காட்டுறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவான். இங்கு அந்த வேதம் அதை கூறி இருக்கிறது, இந்த மரபுகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மீறுகிறாய், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். இவன் கடைபிடிக்க மாட்டான். சுயலாபத்திற்காக தர்மத்தை இட்டு காட்டும் இவன் ஒருபோதும் தர்மத்தை கடைபிடிப்பதில்லை. இந்த தர்மத்தை அவன் எடுக்கிறது என்னன்னா யுதிஷ்டரான தர்மனை முடக்குவதற்காக தான். நீதான் தர்ம வாழ்வு வாழ்கிறாய் அல்லவா, உன்னை எளிதா நான் பிடிச்சிருவேன். ஏன்னா கலை யதார்த்தம் வேற, வேதம் சொல்றது வேற, கலை யதார்த்தம் வேற. வேதங்கள் வாழ்வு ஆகிவிட முடியாது. வேதத்தின் நாதத்தை தான் நம்ம கடைபிடிக்கும். வேதத்தினுடைய நாதம் சத்தியம் தர்மம். அப்ப நமக்கு இங்க பேசப்படுகின்ற நியதிகள் சட்டங்கள்ங்கிறதெல்லாம் எதுக்கு சொல்றது அப்படின்னா, நீ அதன் பெயரால இருக்க விஷயம் தெரிஞ்சு அவங்க அதற்குள்ளார மறைஞ்சிட்டு உன்னை சரியாக முடக்குவார்கள், சரியாக முடித்து வைப்பார்கள். உன்னுடைய அடுத்த களத்திற்கு உன்னை முன்னேறவே விடமாட்டாங்கன்னு சொல்ற. நாம் செல்வங்களே, அதனால மனச்சூடு அடையவே அடையாதீர்கள். நெஞ்சை இனித்த நிலையில் வைத்திருங்கள், பஞ்சு பொதியாய் வைத்திருங்கள். யாரு என்ன சொன்னாலும் அங்க எடுத்துட்டு போகாதீங்க. சிறப்பு அப்படின்ட்டு போயிருங்க.
அவங்க அவங்க நோக்கம் உன்னுடைய பயணத்தினுடைய வேகத்தை கெடுக்கிறது தான். ஒரு நிமிடத்துல உங்களை மாத்திட்டு போயிடுவாங்க. அப்ப நீ உணர்ச்சி வசப்பட்டவனா, வாடையில நாட்டம் கொண்டவனா இருந்தா நீ நிலை குலைந்து விடுவா. இதெல்லாம் எதையுமே பார்க்காது. போர்க்களம் புகுந்து விட்டா அங்கு கால் என்ன தைத்தாலும் கண்டுகொள்ளாதீர்கள். அங்கு குறியை குறித்து விட்டவன் குறுக்கீடுகளை காணுவதில்லை, குறுக்கீடுகளை கண்டுவிட்டவன் குறி எய்த போவதே இல்லை என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். அதனால உங்களுக்குள்ள உறுதியா இருங்க, இறுதி வரை இருங்க, திரு சேரும் வரைக்கும் இருங்க. இங்க எதுவுமே நடந்துராது. இந்த ஒட்டுமொத்த கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்டமா எப்போதினங்கள். அந்தந்த கணத்தில் அந்தந்த களத்தில் அந்த உரியவர் படிக்கிறார். அதை தான் வாழ்றதுன்னு சொல்றது. நம்ம இந்த களத்துல தோற்ற மாய நடித்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்றது அதுதான். இப்ப இந்த காட்சிகள்லாம் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த காட்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஏற்றில் இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். என் திட்டத்துலதான் எதுவுமே இல்லையே. இந்த சொல்லுக்கு நான் அதிகாரி கிடையாது. இதை சொல்ல வைத்தவரும் நான் இல்லை, சொல்பவனும் நான் இல்லை. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதோ இருக்கு. அதுதான் இங்க உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கு, உங்களை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அதனால குழப்பம் வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். இங்க நியதிகள் மாற்றப்பட்டிருக்கு, முறை மாறி இருக்கு. அததுவா இல்லை, அங்க வேற இருக்கு. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, மனச்சமநிலை பழகிறது அப்படின்னா அது ஒரு எல்லை இல்லாத நிலைப்பாடு. உங்களுடைய இதயத்தை எப்பொழுதும் குளிர்வா வைத்திருங்க, இனிப்பா வச்சிருங்க, லேசா வச்சிருங்க. யாரு வேணாலும் எடுத்து போட்டு போயிடுவானுங்க, யாரு வேணாலும் ஒரு குழப்பத்தை விதிச்சுட்டு போயிடுவானுங்க. நீ சரியாதான் கடைபிடிச்சிட்டு இருப்ப, உன்னை இதுவா அது அப்படியே ஒரு காணல் தான் பார்ப்பான். அவ்வளவுதான், நீ இங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்னிடத்துல ஸ்திரம் கிடையாது. ஏன்னா நீ குழம்புவதற்கு, மனம் மாறுவதற்கு, மனச்சமனை இழப்பதற்கு நீ எந்த நேரமே தயாரா இருப்ப. எப்படி தயாரா இருப்பானே உனக்கு தெரியாது. அம்பாட்டுக்கு ஒரு பார்வையில, ஒரு சொல்லுல, ஒரு செயல்ல உன்னை குழப்பிட்டு போயிடுவான். இறுதி வரை திடமா இருக்க பழகுங்கள். ஆமா, அங்க உன்னுடைய அகமதில் வஜ்ரம் வைரம் இருக்கட்டும், அதை பார்த்துக்கங்க. அவன் நியமித்த ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க இறைவன் அடையிறது வர்றது போறதுங்கிறது எல்லாமே இதெல்லாம் பிழைப்புவாதம்னு சொல்றேன். உன்னை வாழதான் படைச்சான். மனதின் பெயரால மனிதன் என்ன படைச்சான்? ஒரு நல்ல மனதோட நீ வாழ்ந்துட்டு போ. உனக்குள்ள ஆழ்ந்தாதான், மனம் தாழ்ந்தாதான் இந்த உலகத்தின் வாழ்ந்ததின் பலனையே நீ அடைய முடியும். அதனாலதான் உனக்குள்ளார ஆழ்ந்து போங்க அப்படின்றது. என்ன காரணம்னா, இங்க வெளியே நின்றுட்டு இருக்காதீங்க. இங்க என்ன இருக்கு? பிணக்குகள் இருக்கு, ஆதாய அரிதாரிகள் இருக்காங்க, ஒப்பனை புன்னகைகள் இருக்கு, காடைபிடி காடையர்கள் இருக்காங்க. ஏடை படித்துட்டு மேடை மீது ஜாடை பேசும் காடைபிடி காடையர்கள் அவர்கள். அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு நிமிடத்துல உன்னை குழப்பிடுவான். ஒரே கணத்துல உன்னை கொடி தூக்க வச்சிருவான், கோல வச்சு சொல்லிடுவான். நீ பார்த்தனா உனக்குள்ள இருக்கிற தலையவே எடுத்து தனியா வச்சிருவான். நீ முண்டமாவே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. உனக்குன்னு வன் தலை தந்த அந்த தலைவனையும் மறக்க வச்சிருவான், உன்னையும் மறக்க வச்சிருவான். அவன் பேரால உன்னை வாழ வச்சிருவான். நீ முன்னம் அடிமை சுகம் கொண்டிருந்தவன் தான். ஏன்னா அந்த தேனி கூட்டை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேனி கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ராணி தேனி ஒண்ணு இருக்கும், சில ஆண் தேனீக்கள் இருக்கும், ஒரு 4-5 இப்படி இருக்கும். மற்றது எல்லாமே மலட்டு தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள். அது பாட்டுக்கு அந்த சுழற்சியில போய் செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி மனிதர்களையும் பாருங்களேன், அவன் தன்னுடைய தலையே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் தலைக்குள்ள இன்னொன்னு அவன் போத்திக்கிட்டு அதன் பெயராலே இருப்பான். உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த சாதனையை செஞ்சுட்டு போ. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய், சொல்ல முடியுமோ சொல்லு. இதனுடைய பலன் இந்த உலகத்தை போய் சேர்றதாங்கிறத நீ உறுதி செஞ்சுக்க. மற்றபடி நீ யாருக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை. ஒன்ன நீ நம்பு, நீ தலைவன் தான். நான் நம்புகிறேன், நீ நம்பாம போ. மண் தந்த மனிதர்கள் எல்லோருமே மன்னர்கள் தான். இதுவரைக்கும் எவ்வளவோ புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இப்படி எல்லாத்தையும் பிறந்ததின் பலன் இங்க கிடைச்சிருச்சு. ஆனா நான் எனக்குள்ள இல்ல, என்னை நாயகமா என்னால கருத முடியல. நான் கொண்டாடுறதுக்கு ஒரு நாயகன் தேவைப்படுறான், கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். இது என்ன ஒரு பெரிய கொடுமை பாருங்க.
அவர்களை நீங்கள் அணுகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு பெரிய கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். முழுசா மனம் ஏற்படுத்தின மாயை ஏற்படுத்தின மாய வயப்பட்டவர்களா அங்கு அவர்கள் தன் தலையை மறந்து திரிபவர்களிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள்லாம் வேலைக்கார தேனீக்களை போல அவர்கள் அப்படித்தான் உணர தயாராகவே இல்லாத கூட்டம், செம்மறியாட்டு கூட்டங்கள். அவர்களுடைய வாதத்திற்கு பின்னாடி நீங்க செல்லவே செல்லாதீர்கள். உன்னுடைய சுய மரியாதைங்கிறது உன் தலைமைத்துவத்தை உன் தலையின் பெயரால் நீ உணர்வது. வன் தலையுடைய தலைவனா ஆகுறதுங்கிறதுனா நீ தான் அந்த தலைவன். விரலுக்கேற்ற வீக்கம் போல உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்துட்டு போ. இதெல்லாம் கொண்டு போய் அவர் செய்வாரா? அதை நீ நம்புவியா? என் கண்ணுக்கு முன்னாடி முன் மாதிரிகள் 1000 கோடி இங்க இருக்கு, நமக்கு அதெல்லாம் தெரியலையா? ஏன்னா இன்னைக்கு மனச்சமநிலை இழப்பதற்கு அவர்கள்லாம் மிக முக்கியமான காரணமானவர்களா இருக்காங்க. பிரித்தாலும் சூழ்ச்சினால் இங்கு இருக்கின்ற ஒரே ஒரு மனித குலத்தை 1000 கூறாக்கி 1000 விதத்தில் வேலை வாங்கி கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கும் அது புரியவில்லை. சகோதரர்களுக்குள்ள பேதம், நம்மளோட உறவுகளிடத்தில் பேதம். அண்டை வீட்டுக்காரனை சண்டை வீட்டுக்காரன் ஆக்கிட்டான், எதிர் வீட்டுக்காரனை எதிர் வீட்டுக்காரன் ஆக்கிட்டான். ஆம் சொல்லுங்களே, நீங்கள் மனச்சமநிலையோடு வாழ வேண்டுமெனில் நீங்கள் 100% மனிதாபிமானம் கடைபிடித்து நெஞ்சினிட்டு குளிர்ந்து பஞ்சு பொதி போல வாழுங்கள். தேவையானதை காதுக்கு எடுத்துட்டு போங்க, தேவையானது கருத்துக்கு எடுத்துட்டு போங்க. நீங்க இந்த பாதம் நீ செல்ல வேண்டிய பாதையில் பயணிக்கட்டும். இங்க நிறைய இருக்கு, அதற்காக நாம் இங்கு வரவில்லை. அதனால் என் செல்வங்களே, தனி மனிதனுடைய முடிவான லட்சியம் மனச்சமநிலை எய்துவதுதான் என்பதை எந்த நாளும் மறந்து விடாதீர்கள். மனச்சமநிலையோடு இருங்கள் என் செல்வங்களே. சிவமங்கலம்.